children, welcome back to the grammar class. Punctuation. Last video நம்ம வந்து capital letters பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல comma and its usage பார்க்க போறோம். இங்க நான் ஒரு ரெண்டு சென்டென்ஸ் கொடுத்திருக்கேன். பார்க்கிறதுக்கு ரெண்டு சென்டென்ஸுமே சேமா தான் இருக்கும். ஆனா ரெண்டு சென்டென்ஸுமே வேற மீனிங் கொடுக்கும். என்னன்னு பாருங்க. First one, kill him, not leave him. Next, kill him, not leave him. Kill him, not leave him. அப்படினா என்ன? பாஸ் கொடுக்கணும். கமானா ஒரு கேப் கொடுத்து படிக்கணும். சரியா? Kill him, not leave him. அவனை கொன்னுடுங்க, அவனை விட்டுடாதீங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. Kill him, not leave him. அவனை கொன்னுடாதீங்க, அவனை விட்டுடுங்க. இதில் நான் வந்து வேர்ட்ஸை மாற்றவே இல்லை. ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கமாவை மட்டும் மாற்றி போட்டிருக்கேன். ஹிம் பக்கத்தில் இருந்த கமாவை அடுத்த சென்டென்ஸில் நாட் பக்கத்தில் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கமாவை மட்டும் மாற்றினால ஃபஸ்ட் சென்டென்ஸை விட செகண்ட் சென்டென்ஸ் டிஃப்ரெண்ட்டான மீனிங் கொடுக்குது. ஃபஸ்ட் சென்டென்ஸில் அவனை கொன்னுடுங்க விட்டுடாதீங்கன்னு சொன்னேன். செகண்ட் சென்டென்ஸில் அவனை விட்டுடுங்க கொன்னுடாதீங்கன்னு சொல்கிறேன். அப்போது பங்க்சுவேஷனோடைய இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு இப்போ நல்லாவே புரியும். பங்க்சுவேஷன் மட்டும் மாறுச்சுன்னா கம்ப்ளீட்டாக மீனிங்கும் மாறிடும். இப்போ டெஃபினேஷன் பார்க்கலாம். The comma is a punctuation mark that appears in several variants in different languages. The comma is used in many contexts and languages, mainly to separate parts of a sentence such as clauses and items in a list, particularly when there are 3 or more items listed. ஸோ கமாங்கிறது ஒரு பங்க்சுவேஷன் மார்க். எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் அ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் விச் கிவ்ஸ் கம்ப்ளீட் மீனிங், ரைட்? கிளாஸஸை பிரிக்கிறதுக்காகவும் அதை வந்து தனித்தனியாக லிஸ்ட் அவுட் பண்ணுறதுக்காகவும் ஒரே வரிசையில் சொல்லப்படுற பொருட்களை நம்ம வரிசைப்படுத்துறதுக்காகவும் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? கமா யூஸ் பண்ணலாம். இப்போ யூசேஜ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் யூசேஜ், when two separate clauses connect using conjunctions like or, but, yet, and, so, for. Note that if they come in the same class, there is no need to add the comma. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஃபேன் பாய்ஸ்னு ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் பார்த்தோம் இல்லையா? அந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனை வச்சு ரெண்டு கிளாஸை ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் பக்கத்தில் கமா போடணும்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ வாஸ் கோயிங் டு பிளே த ரோல் பட் ஷீ ரீப்ளேஸ்டு மீ இன் த பிளே. இதில் ஐ வாஸ் கோயிங் டு பிளே த ரோலுங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் கிளாஸ், ஷீ ரீப்ளேஸ்டு மீ இந்த பிளேங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் கிளாஸ். ரெண்டுமே தனியாக நின்னாலும் பொருள் தரும். கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் என்ன டெஃபினேஷன் கொடுத்துருந்தேன் நான்? கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் ஜாயின்ஸ் த மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். ரெண்டு மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் அல்லது கிளாஸ் ஆர் ஃப்ரேஸை தான் ஜாயின் பண்ணும். இங்கே பட்டை வச்சு நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ரெண்டு கிளாஸை கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனை வச்சு ஜாயின் பண்ணும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பக்கத்தில் கமா யூஸ் பண்ணணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். நெக்ஸ்ட் ரூல் பாருங்கள். A comma separates different objects in the same sentence. comma என்ன பண்ணுன்னா ஒரே சென்டென்ஸில் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்டை லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தோன்னா அங்கே நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம்? comma யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், ஃபுட், clothing and shelter are the 3 basic human needs. ஸோ இங்கே ஃபுட், clothing, shelter இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டான ஆப்ஜெக்ட்ஸ் தான். ஆனால் ஒரே சென்டென்ஸில் சொன்னனால அங்கே நான் கமா யூஸ் பண்ணியிருக்கேன். Our school is participating in the inter-school football, cricket, volleyball matches held at Delhi. ஸோ இங்கே ஃபுட்பால், கிரிக்கெட், வாலிபால் இதெல்லாமே டிஃப்ரெண்ட்டான கேம். ஆனால் ஒரே சென்டென்ஸில் சொல்லியிருக்கனால இங்கே நான் கமா யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் யூசேஜ் பாருங்கள். கமா ஆஃப்டர் இன்ட்ரோடக்டரி கிளாஸஸ். அதாவது டிபெண்டன்ட் கிளாஸை வச்சு சென்டென்ஸ் தொடங்குச்சுன்னா டிபெண்டன்ட் கிளாஸ் பக்கத்தில் கமா யூஸ் பண்ணணும். வாட் இஸ் டிபெண்டன்ட் கிளாஸ்? குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் விச் டசன்ட் கிவ்ஸ் யூ கம்ப்ளீட் மீனிங். முழுமையான அர்த்தங்கள் கொடுக்காத வார்த்தைகளை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? டிபெண்டன்ட் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். அப்போது டிபெண்டன்ட் கிளாஸை வச்சு ஒரு சென்டென்ஸ் தொடங்கி இருந்துச்சுன்னா கமா போட்டுட்டு தான் அடுத்த சென்டென்ஸ் எழுதணும். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஆஃப்டர் த கான்சர்ட் ஜான் வாஸ் சைனிங் ஆட்டோகிராஃப்ஸ். மியூசிக்கல் கான்சர்ட் அப்படின்னா ஷோ, மியூசிக் ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் ஜான் வந்து ஆட்டோகிராஃப் சைன் பண்ணிட்டுருக்கான். நெக்ஸ்ட், இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கார்டன் தேர் இஸ் அ கேண்டி ஷாப். இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கார்டன் சொன்னால் மீனிங் வருதா? தேர் இஸ் அ கேண்டி ஷாப் அப்படிங்கிறது மீனிங் கொடுக்குது. அப்போது இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கார்டனுங்கிறது டிபெண்டன்ட் கிளாஸ், அது பக்கத்தில் கமா யூஸ் பண்ணணும். அடுத்தது 1992 லைஃப் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட் தேன் நவ். இன் 1992 1992 அப்படின்னு சொன்னால் மீனிங் கொடுக்குதா? மீனிங் கொடுக்கல. ஏன்னா அது டிபெண்டன்ட் கிளாஸ். அதுக்கு பக்கத்தில் கமா போட்டுட்டு லைஃப் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட் தேன் நவ். இப்போ இருக்கிறத விட வாழ்க்கை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த தேர்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிபெண்டன்ட் கிளாஸை வச்சு சென்டென்ஸ் தொடங்குச்சுன்னா கமா போட்டுட்டு தான் அடுத்து வர மெயின் கிளாஸை நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ரூல், கமா பிஃபோர் அ கொஸ்டின் டேக். கொஸ்டின் டேக்குங்கிறது ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் கொஸ்டின். இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொனவுன் இருக்கும், அதே மாதிரி பி ஃபார்ம் வேர்ப்,
have form verb, do form verb, helping verb வச்சு தான் இது இருக்கும். Short form of question தான் என்னது? Question tag. A question tag is nothing but a short phrase or maybe just a single word that is added at the end of the statement to turn it to a question. A question tag should be preceded by a comma as a rule. So question tag என்னன்னா short form of question தான். இதுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும்னா question tagக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்? comma போடணும். Example, the sun rises from the east. கரெக்டு தானே? அப்போ நான் அதை நீங்கள் ஒத்துக்கிறதுக்காக நான் என்ன கேட்பேன்? இந்த சன் ரைசஸ் ஃப்ரம் த ஈஸ்ட், ரைட் அப்படின்னு கேட்குறேன்னா அப்போ அந்த ரைட்டுக்கு முன்னாடி கமா யூஸ் பண்ணணும். தீஸ் ஹவுசஸ் ஆர் பியூட்டிஃபுல். இந்த வீடெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அதை எப்படி கொஸ்டினாக கேட்கலாம்? இந்த வீடெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? ஸோ இப்போ ஆரண்ட் தே அப்படிங்கிறது கொஸ்டின் டேக். கொஸ்டின் டேக்கு முன்னாடி நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்? கமா யூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் ஃபோர்த் ரூல். ஃபோர்த் ரூல் என்னது? கொஸ்டின் டேகுக்கு முன்னாடி நீங்கள் கமா யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ரூல், கமாஸ் ஃபார் என்க்ளோசிங் டீட்டெயில்ஸ். புதுசாக ஏதாவது இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணுறீங்க, அந்த இன்ஃபர்மேஷன் இல்லைனாலும் சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கும். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணிங்கன்னா அங்கேயும் நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்னா கமா யூஸ் பண்ணணும். A phrase that adds extra information to the sentence but could be removed without changing the meaning of the sentence. These elements are used in a sentence using commas. ஸோ ஒரு ஃப்ரேஸ் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு ஃப்ரேஸை நம்ம சென்டென்ஸில் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃப்ரேஸ் கிட்டேயும் நீங்கள் கமா யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் பாருங்கள், மை சிஸ்டர் அன்லைக் மீ இஸ் வெரி வெல் பிஹேவ்டு. இந்த இடத்துல என்ன அர்த்தம்? என் தங்கச்சி என்ன மாதிரி இல்லை, ரொம்ப நல்லா நடந்துக்குவா. அதில் மை சிஸ்டர் இஸ் வெரி வெல் பிஹேவ்டுன்னு சொன்னாலே கம்ப்ளீட் மீனிங் கொடுக்குது. என்னுடைய தங்கச்சி ரொம்ப நல்லா நடந்துக்குவா அப்படின்னு சொல்லும் போதே மீனிங் கொடுக்குது. இதில் அன்லைக் மீ என்ன மாதிரி இல்லை அப்படிங்கிறத நான் சேர்க்கணும்னு அவசியமே இல்லை. ஆனால் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக தான் அன்லைக் மீன்ற வேர்டை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தரதுக்காக சில ஃப்ரேசஸை நம்ம வந்து ஆட் பண்ணுவோம் இல்லையா? அப்படி ஆட் பண்ணும்போது நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்? கமா யூஸ் பண்ணணும். இங்கே அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், த மியூசிக் கமா I was happy to see was becoming more popular in the night. இங்கே the music was becoming more popular in the nightனாலே கம்ப்ளீட் மீனிங் கொடுக்குது. ராத்திரி நேரத்தில் மியூசிக் கேட்குறது ரொம்ப பாப்புலராக இருக்குனாலே மீனிங் கொடுக்குது. I was happy to seeங்கிறது சேர்க்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக நான் அந்த ஃப்ரேஸை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸில் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக நடுவில் சில ஃப்ரேஸஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா அங்கே நீங்கள் கமா யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், commas are used in dates. ஸோ லாஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கமா வேறு எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டேட் எல்லாம் சொல்லும்போது கமா யூஸ் பண்ணுவாங்க. There are different ways to write a date. When writing a date in month, day, year format, write the year with commas. Also, if you are referring to a day of the week and a date, use a comma. ஸோ நம்ம டேட் மந்த் எழுதுறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஸ்லாஷ் எல்லாம் யூஸ் பண்ணி எழுதுவோம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு மந்தோடைய நேம் எழுதிட்டு டேயோடைய நேம் டே எழுதிட்டு அடுத்தது இயர் எழுதுகிற மாதிரி எழுந்தோம் அப்படின்னா இங்கே கமா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், August 15, 1947, was an important day in Indian history. நான் இந்த சென்டென்ஸில் எடுத்த உடனே 15th ஆகஸ்ட்னு சொல்லலை. எப்படி தொடங்கியிருக்கேன்? August 15 தொடங்கியிருக்கேன். அப்போது மந்த்தை ஃபஸ்ட்டு எழுதியிருக்கேன், அடுத்தது டேட், அடுத்தது இயர். இந்த மாதிரி மந்த், டேட், இயரை வச்சு நீங்கள் ஒரு ஃபார்மேட்டில் எழுதும்போது அந்த டே பக்கத்தில் கமா யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், சுனாமி ஹிட்ஸ் தமிழ்நாடு இன் December 26, 2004. இங்கே December 26 பக்கத்தில் கமா யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா மந்த்து ஃபஸ்ட்டு எழுதிட்டு டேட்டை செகண்ட் எழுதுனீங்கன்னா கமா போட்டுட்டு தான் என்ன பண்ணணும்? இயர் எழுதணும். ஸோ இதுதான் கமாவுடைய யூசேஜ். அடுத்தது எண்ட் கொட்டேஷன்ஸ், அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.